இப்போ என்ன அண்ணாவும் கொள்கை தலைவர் ஆயிட்டாரா, எம்ஜிஆரும் கொள்கை தலைவர் ஆயிட்டாரா, இப்போ வந்து கலைஞர் ஐயாவும் ஜெயலலிதா அம்மையாரும் கொள்கை தலைவர் ஆயிட்டாங்கன்னு கேட்குறாங்க. சுத்த லேமான ஒரு நரேஷன் இது, திமுக செட் பண்ண நரேஷன். காங்கிரஸ் எப்படிங்க வீழ்த்த முடியும்? சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அறிஞர் அண்ணா வீழ்த்தினர். அறிஞர் அண்ணாவின் கட்சி கலைஞர் அறுதி பெரும்பான்மை உட்காந்துருக்காரு, எப்படிங்க வீழ்த்த முடியும்? எம்ஜிஆர் வீழ்த்தினர். அப்போ இன்னைக்கு வீழ்த்த முடியாத கட்சி ஸ்டாலின், அதை விஜய் வீழ்த்துவார். ஒரு கிரவுண்டில் எந்த வேலையுமே செய்யாமல் வெறுமனே இதை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம், முக்கியமான விமர்சனம் இல்லையா? அகைன் இது வந்து அரசாங்க காசையும் எடுக்கல, திருடவும் இல்லை, உங்களுக்கு சம்பாரிச்சோம். தாவேக கட்சிக்கு யார் ஃபண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷனாக ஃபண்ட் ஆகும்போது சில பேர் நிதி கொடுத்தாங்கன்னா அதுவும் ஒர்க் ஆயிருக்கு. நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் திமுக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட இதற்கான விமர்சன அறிக்கை வெளியில் வரும். ஆனால் மத்தியில் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது அதை பற்றின எந்த ஒரு வெளிப்படையான கருத்துமே வராதப்ப வெறும் திமுக எதிர்ப்பை மட்டும் தாவேக முன் வச்சு காய் நகர்த்துதுங்கிற கேள்வி வருது. அதுவும் கவின் அவர்களுடைய மரணத்தினப்போ நீங்கள் இதை பேசியிருந்தோம் அப்படின்னா இன்னும் இது மிகப்பெரிய தவறு. நாங்கள் ஜாதி எதிர்த்து பேசலைன்றது முதல் தவறு. அதை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். இல்ல, விஜய் அவர்கள் பேசின ஒரு காரணம் இப்ப காமிச்சிட்டு என்ன பண்ணலாம்? கவின் ஆணவ படுகொலை தொடர்பா நான் சொல்றது தாவேகா சொல்லுங்க, களத்துல சாதிக்கு எதிரான போராட்டங்கள்ல வரட்டுங்களா. நீங்க இப்ப இது ஒரு ஜாதிய கண்ணோட்டத்துல ஜாதிய கொலையா மட்டுமே பாத்தீங்கன்னா இதுல என்ன ஆகும்னா, விஜய் அவர்கள் ஐயா ஒரு நிமிஷம் வரும் ஐயா, இந்த தயவு செய்து நீங்க விஜய்க்கு வாங்க, அஜித்துக்கு வாங்க, நான் பதில் சொல்றேன். முதல்ல இந்த பிரச்சனை முடிச்சிருக்கேன், இது விளையாட்டு கதை கிடையாது. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. 3 ஆண்டுகள் தொடக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த மேடையில் பேசும்போதுமே கூட தாவேகா விசஸ் திமுக தான் போட்டி அப்படின்னு தலைவர், உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் பல இடங்களில் சொல்கிறீங்க. எதன் அடிப்படையில் தாவேகா விசஸ் திமுக அப்படிங்கிறத சொல்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்களே சொல்லிட்டீங்க, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல். இங்கே எந்த கட்சி ஆண்டுகிட்டு இருக்கோ அவங்க மேலே இருக்கிற அதிருப்தி, இவங்ககிட்ட எதை எதிர்பார்த்தும் மாற்றம் வரலை, இவங்களை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கு போதுமான வலிமையோடு எதிர்க்கட்சிகள் இல்லை. இதுதான் 2024 துவக்கத்துக்கு முன்னாடி இருந்த தமிழக அரசியலின் கள நிலவரம். அதுக்கு 1000 எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஒன்று சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, 35 ஆண்டு காலமாச்சு கலைஞர் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த தலைவருக்கு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக அறிவிக்கிறதுக்கு. ஆனால் ஒரு 3 வருஷத்துலேயே உதயநிதி அவர்களை துணை முதல்வராக அறிவிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து முதல்வர் தள்ளப்படுறாருன்னா, அப்போ இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப விரோதமான ஒரு போக்கு. அடிப்படையில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வர சக்திகள் எல்லாமே ஜனநாயக சக்திகள் தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல வந்து முடக்கப்படுறாங்க. இப்போ வந்து விசிகாவை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். திருமான் வந்து ஒரு ஆகச்சிறந்த போராளி, ஒடுக்கப்பட்ட மக்களின் அதிகாரத்துக்காகவே களத்துக்கு வந்தவர். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து திமுகன்ற கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோன்றதை அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. இப்போ எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது, தாவேகா வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டோன் முன்வைக்கப்படுது. ஆனால் இதற்கு முன்பே கூட விசிகாவை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இப்போ அது எங்களுக்கு பெரிய டிமாண்டாக முன்னாடி இல்லை அப்படிங்கிறாங்க. இதை போய் சரண்டர் ஆகிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு விளையாட்டு. இது வரைக்கும் எங்களால் கேட்க முடியல, அதனால் நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்கிற திருமானை இன்றைக்கி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும்? கேட்கணும், அதுக்காக போராடணும். அதுதான் முதன்மையான கொள்கையாக இல்லை ஒரு கோரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி அதை விட்டு கொடுக்கறது எந்த மாதிரியான நிலை? ஏன்னா திருமணம் ஒன்று கேட்குறாருன்னு ஒன்று வரும்போது அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு இன்னொன்றுத்தில் எடுக்கிறார். நமக்கு ஜாதி ஆணவத்துக்கு ஒரு தடுப்பு சட்டம் வேணுன்றது நம்ம எல்லாருடைய தேவை. திருமானனும் அதையே முன்மொழிகிறாரு. பல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர்கள் அதையே கேட்குறாங்க. இன்றைக்கி திருமானை வந்து அந்த கூட்டணியில் முக்கியமான தளபதி. அவர் இல்லைனா வந்து அந்த கூட்டணி பல இடங்களில் தூள் உடையும். ஒரு பெரும் பங்கு மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக திருமான் அங்கே இருக்கிறார். இன்றைக்கி ஆனால் அதை கேட்க மாட்டுறாரு. ஒரு ஐவாஷ்க்கு படுகொலை தொடர்பாக தொடர்ச்சியாக பொதுவெளியில் பேசக்கூடியவர்களாக திருமாவர்களும் இடதுசாரிகளும் இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு கமிஷன் போடுது அப்படிங்கும்போது இது எதுவுமே நடக்காமல் எப்படி தமிழ்நாடு அரசு அதுக்கு ரியாக்ட் ஆகும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு ஐவாஷ்னு சொல்கிறேன். நான் இது ஒரு குற்றச்சாட்டம் முன் வைக்கிறேன். எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பேக்கப் இல்லாமல் ஒரு பாடி என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது நீங்கள் வந்து நம்ம கவின் ஆணவ கொலை விஷயத்தை எடுத்துப்போம்.
அந்த கொலை குற்றவாளி மேலே நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்படுது. அவர் வந்து வண்டியிலே ஒரு கொலை ஆயுதத்தை வச்சுருந்தார், அதை வச்சு பல ரீல்ஸுகள் போட்டார். அவரோட அம்மா அப்பா வந்து அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இவரும் வந்து அரசு பணிக்காக பயிற்சி பெற்றிருக்காருன்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆணவ கொலை தடுப்புக்கு ரெண்டாவது வருவோம். ஜாதி ஆணவம்ன்றது தடுக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லையா? நம்ம ஜாதியை ஒழிச்சிட்டோன்னு ஒரு கிளைம் பண்ணுறாங்க இல்லையா? ஜாதி ஆணவத்தையாவது ஒழிச்சிருக்காங்களா? அதான் இல்லை. இன்றைக்கி அதுக்கு இன்னும் எடுத்துக்காட்டு சொன்னோன்னா, துணை முதல்வர் ஒரு மேடையில் ஒரு குறிப்பிட்ட நபரோட பேரை, ஜாதி பேரை சொல்லி குறிப்பிடுறாரு. அது எந்த விதமான சமூக நீதி நீங்களே பாருங்கள். நம்ம அதுக்கு அடுத்து வருவோம். சமூக நீதியில் இந்த ஆட்சி வந்து 0. 1000 குற்றச்சாட்டுகள், 1000 எடுத்துக்காட்டுகள் ப்ரூஃபோடு உட்காந்துருக்கிறேன் நான். இந்த இடத்துல அந்த பையன் வந்து அந்த வீடியோ போடுறான். அவனுக்குள்ளே அந்த ஜாதிய வன்மத்தையோ ஜாதி ஆணவமோ தூண்டப்படுது, நர்ச்சர் ஆகுது. குடும்பமாகட்டும், சமூகமாகட்டும், அரசாகட்டும், இது எல்லாம் சேர்ந்து அதை நர்ச்சர் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல எது நீங்கள் வேணும்னு சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு சட்டம் வேணும்னு சொல்லுவேன். இப்போது இந்த சம்பவம் நடக்கும்போது தாவேக அமைதியாக இருந்ததுங்கிறது பெரிய கிரிட்டிக்ஸு. கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக விஜய் அவர்களிடமிருந்து ஒரு வாய்ஸுமே வராது. இப்போ மதுரையில் அவர் பேசியிருப்பாருன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அவர் அதை பேசலை. அதற்கப்புறமும் எந்த அறிக்கையும் வரல. அப்போ நம்ம ஒரு பக்கம் திமுக செய்யக்கூடிய தவறுகளை சொல்கிறோம், ஆனால் அதுக்கு எந்த வகையில் நம்ம மாற்றுன்னு முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. கரெக்ட். கவினுடைய ஆணவ படுகொலைக்கு இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் வாய் திறக்காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விமர்சனம் தான். கரெக்ட். நான் பதில் சொல்கிறேன். நான் இந்த கேள்வி எதிர்பார்த்து தான் இந்த இடத்துல இதை நான் கொண்டு வந்தேனே. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், நான் திமுக மேலே இருக்க குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு தாவேக்காவுடைய பொறுப்புக்கு வரேன். இத்தனை ஆண்டு காலமாக இந்த இடத்துல இந்த ஜாதிய கட்டமைப்பை ஊட்டி வளர்த்தது யாருன்னு நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். 1965 காலகட்டத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் எத்தனை ஜாதி கட்சிகள் இருந்துச்சு, எத்தனை ஜாதி கட்சிகள் கூட்டணியில் இருந்துச்சு. இந்த 50-55 ஆண்டு காலமாக எத்தனை ஜாதி கட்சிகள் உருவாகியிருக்கு. அது இந்த பொலிட்டிக்கல் டெமோகிராஃபியை எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு, இன்ஃபேக்ட் இந்த பொலிட்டிக்கல் டெமோகிராஃபியை எப்படி சிதைச்சிருக்கு நீங்கள் பாருங்கள். எந்த ஜாதி வேணால் எடுத்துக்கங்க, எந்த பெல்ட் வேணால் எடுத்துக்கங்க. ஒரு பர்டிகுலர் ஜாதியை வந்து ஒரு ஆண்டு பணப்பான்மையில் கொண்டு போய் வைக்கிறது, அந்த ஜாதிக்கு ஒரு கட்சி தலைவர், ஒரு ஜாதி தலைவர் உருவாக்குறது, அந்த ஜாதி கட்சி 2ஆம் 3ஆக பிளக்கிறது, இது எல்லாத்துக்கும் பேக்கப்ல இருந்து வேலை செஞ்சு ஃபண்டிங் பண்ணுறது. எலெக்ஷன் வரும்போது இந்த கூட்டணிக்கு ஒரு பகுதி போகுது, அந்த கூட்டணிக்கு ஒரு பகுதி போகுது. இவங்க எல்லாரும் இந்த ஜாதி இது செய்யறது திமுக இல்லைன்னு சொல்கிறீங்களா? இதை தடுக்கலைன்றது ஒரு குற்றச்சாட்டு. இது எப்படி நான் கேட்குறேன், 65 இது இல்லை, 2025 இது மட்டும்தான் இருக்குது. இதுக்கு நடுவில் யார் ஆண்டா, யார் பொறுப்பு? அப்போ முதல் விஷயம், இந்த பீரியட்ல ஆண்டவங்க இப்போ ஜெயலலிதா அவர்களும் அதற்குள்ள வருவாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஜெயலலிதா அவர்களை வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடலாக சொல்லும்போது இந்த பிரச்சனைகள்லாம் அதோட சேர்ந்து வரலையா? இல்லை, அடிப்படையில் இது வந்து ஓவராலாக வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன். நாங்கள் வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 5 கொள்கை தலைவர்கள் வச்சுருக்கோம். அந்த 5 கொள்கை தலைவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களையுமே நாங்கள் ஏற்றுக்கல. இப்போ நாங்கள் ஐயா பெரியார் அவர்களை, தந்தை பெரியாரை ஒரு கொள்கை தலைவராக, முதன்மை கொள்கை தலைவராக வச்சுருக்கோம். ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பு நாங்கள் ஏற்றுக்கல. அதுபோல் எங்களுக்கு யார் யார்கிட்ட எதெல்லாம் வழிகாட்டுதெல்லாம் ஏற்றுக்கிறோன்றது எங்களுடைய ப்ரோட்டோகால். நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஆன் த அதர் ஹேண்ட் அதுக்கப்புறம் என்ன நரேஷன் செட் பண்ணப்படுதுன்னா, இப்போ என்ன அண்ணாவும் கொள்கை தலைவர் ஆகிட்டாரா, எம்ஜிஆரும் கொள்கை தலைவர் ஆகிட்டாரா, இப்போ வந்து கலைஞர் ஐயாவும் ஜெயலலிதா அம்மையாரும் கொள்கை தலைவர் ஆகிட்டாங்கலாம் கேட்குறாங்க. சுத்த லேமான ஒரு நரேஷன் இது, திமுக செட் பண்ண நரேஷன். இப்போவும் எப்பவும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் ஐவரே. அவங்க கொள்கை இல்லை, அவங்களும் எங்கள் கொள்கை வழிகாட்டிகள். நாங்கள் தந்தை பெரியாரையோ, காமராசரையோ, வேலு நாச்சியாரையோ, அஞ்சலி அம்மாளையோ, ஐயா அம்பேத்கரையோ கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கிட்டது அவர்கள் இந்த தேசத்திற்கு, இந்த மக்களுக்கு என்ன நன்னெறி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அதுக்காக. ஆன் த அதர் ஹேண்ட் நாங்கள் வந்து ஒரு எலக்டோரல் பாலிட்டிக்ஸ், எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுற ஒரு கட்சி. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்குறோம். அடிப்படையில் இந்த ஆட்சி மாற்றமே நிகழாது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு போலியான ஒரு நரேஷன். இந்த நரேஷனை இதுக்கு முன்னாடி 2 பேர் உடைச்சிருக்காங்க. 1967 காங்கிரஸ் எப்படிங்க வீழ்த்த முடியும்? சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அறிஞர் அண்ணா வீழ்த்தினார். அறிஞர் அண்ணாவின் கட்சி கலைஞர் அறுதி பெரும்பான்மை உட்காந்துருக்காரு, எப்படிங்க வீழ்த்த முடியும்? எம்ஜிஆர் வீழ்த்தினார். அப்போது இன்னைக்கு வீழ்த்த முடியாத கட்சி ஸ்டாலின், அதை விஜய் வீழ்த்துவார். இந்த இடத்துல நாங்கள் அவங்கள வந்து எங்களால் முடியும், அதுக்கு முன்னாடி வந்து வழிகாட்டிகள் இருக்காங்க அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிறோம். இல்லை, இதுக்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க் இருக்குல்ல. இப்போ நம்ம எம்ஜிஆர் ஆகட்டும், அண்ணாவாகட்டும், இவர்கள் வந்து ஒரே நாளில் அதை நடத்தலை. அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கலான ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது. விஜய் அவர்கள் எந்த விதத்துலையுமே பொதுவெளியில் இன்னும் எந்த போராட்டங்களுக்கு பெரும்பாலும் வராமல் இருக்கிறாரு, பல பிரச்சனைகளுக்கு எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் கிரவுண்டில் எந்த வேலையுமே செய்யாமல் வெறுமனே இதை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம், முக்கியமான விமர்சனம் இல்லையா? அகைன் இது வந்து திரும்ப திமுக செட் பண்ணக்கூடிய ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ். நீங்கள் கிரவுண்ட் நரேஷன் இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு களத்தில் நாங்கள் என்ன செயல்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், நீங்கள் தாவேக்கா ஒரு 2 ஆண்டு கம்ப்ளீட் ஆன ஒரு கட்சின்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு 33 ஆண்டு கால செயல்பாட்டுடைய வெளிப்பாடு. ஒரு 2 ஆண்டு கால கட்சியால் இப்படி வந்து ஒரு 3 லட்சம் நிர்வாகிகளை வச்சுருக்க முடியாது.
ஒரு ஊர்லேயும் பிஎல்ஏஸ் ஒரு பூத்துலேயும் BLA 1 BLA 2 10 பேர் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்க முடியாது. ஒவ்வொருத்தரையும் ஜியோ டேக் பண்ணி எங்களால் மானிட்டர் பண்ண முடியாது. ஒரு 2 வருஷ கட்சியை பார்த்து திமுகவோ பாஜகவோ இவ்வளோ பயப்பட போகிறது கிடையாது. அப்போ இது வந்து வேற ஒன்று. இதை பார்க்க தவறிட்டாங்களோ இல்லை பார்க்க விருப்பப்படலையோ இன்றைக்கி நரேஷன் செட் பண்ணுறவங்களுடைய அது அவங்களுடைய பிரச்சனை. அதை நான் வந்து அவங்களுக்காக நான் பேச முடியும். என் பாயிண்ட் என்னென்னா 33 ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு வேலை பண்ணியிருக்கோம். இப்போது இன்றைக்கி நீங்கள் தமிழகத்தோட ஆகச்சிறந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு போய் கேளுங்களேன். முதல்ல என்ன சொல்லுவார், குழந்தைங்களுக்கு காலையில் நான் சிற்றுண்டி போடுறேன். ஒரு உரிமைக்காக வாழ்க்கைக்காக போராடுற தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காலையில் டிஃபன் போடுறோம். அப்போது ஒரு சாப்பாடு கொடுக்கறத ஒரு அரசு ஒரு கொள்கை முடிவாக ஒரு கொள்கை சாதனையாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எதில், அரசாங்க வரிப்பணத்திலேருந்து நீங்கள் நானும் கட்டின வரிப்பணத்திலேருந்து போடுற சாப்பாடு கடைசியில் அது வாயிலையும் வைக்க முடியாத நிலைமையில் தூய்மை பணியாளர்கள் குப்பையில் கொட்டுறாங்க. குழந்தைங்க சாப்பாட்டில் பள்ளி மதக்குதுன்னு வீடியோ எடுத்து போடுறாங்க ஸ்கூல் குழந்தைங்க. இந்த நிலைமையில் இருக்கிற ஒரு ஒரு ஆட்சிக்கும் அது எப்படிங்க அங்கொன்று இங்கொன்னுமா ஒரு பள்ளி காலை சிற்றுண்டி திட்டத்தை நம்ம முழுவதுமா நிராகரிக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், நான் நிராகரிக்கல. அவர் சிறந்த திட்டம்னு கிளைம் பண்ணுற ஒன்றில் இருக்கக்கூடிய டிஸ்பாரிட்டியை பாருங்கள். நம்ம உங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கும், நீங்கள் இத்தனை வருஷம் வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க. ஒரு நாள் அம்மா பள்ளி போட்டு கொடுத்தா இட்ஸ் ஓகேன்னு சாப்பிடுவீங்களா? ப்ராப்ளம் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா நார்மலைஸ் பண்ணுறோம். பரவாயில்ல, ஒரு ஸ்கூல்ல தானே பள்ளி, ஒரு குழந்தை தலை தானே செவரிடிஞ்சு விழுந்தது. சாப்பாடு போடுறது அந்த அதர் ஹேண்ட் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பாருங்க. இல்லை நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சாம்பாரை என்னமோ இன்னைக்கு தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஸ்டேஜில் வச்சு சாம்பாரை ப்ரொமோட் பண்ணுவாங்க. நான் அவங்க கிட்ட வேற ஒன்றும் இல்லை, சரக்கு காலின்னு நான் சொல்ல வரேன். அந்த அதர் ஹேண்ட் எங்களை பாருங்கள், நாங்கள் 33 வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் விலையில்லா விருந்தகம். நாங்கள் யாரையுமே வந்து தானம் வாங்குறவங்களா பார்க்கல, விருந்தாளிகளாக பார்க்குறோம். மோர் ஓவர் நாங்கள் யார்கிட்ட திறநிதியும் வாங்கலை, அரசாங்க காசையும் எடுக்கல, திருடவும் இல்லை, சம்பாரிச்சோம். தாவேக கட்சிக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் சம்பாதிக்கிறோம். ஆட்டோ ஓட்டுறாரு ஒருத்தர் 100 ரூபா சம்பாதிக்கிறாரு, 80 ரூபா வீட்டில் கொடுக்குறாரு, 20 ரூபா விஜய் மக்கள் இயக்கத்துக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி விஜய் நான் 10 கோடி சம்பாதிச்சாருன்னா எந்த நிதியுமே தாவேக்கா வாங்குறது இல்லை. அப்படி இதை எடுத்துக்கலாம். எங்கள் கையில் என்னென்ன இருக்குது, அது ஒரு வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபண்ட் ஆகும்போது சில பேர் நிதி கொடுத்தாங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகிருக்கு. யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்கலை, நாங்கள் வந்து உச்சாணி கொண்டு வரோன்னு சொல்ல. ஆனால் அந்த பங்கில் விஜய் அண்ணா உழைப்பு இருக்குது, ஏன் உழைப்பு இருக்குது, என்ன மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் உழைப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் திரள் நிதியோ எங்களுக்கு ஒரு வரியிலேருந்து வந்த நிதியோ இல்லை, அதை அட்லீஸ்ட் ஒத்துப்பீங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறேன், அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒழுக்கமாக செய்யலை, ஒரு இயக்கம் அதை பொறுப்போடு செய்கிறாங்கன்னும் போது இதில் கிரவுண்டில் ஒரு பெனிட்ரேஷன் இருக்காதா, இதில் ஒரு சேவை மனப்பான்மை இருக்காதா, ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்காதா? அதே மாதிரி நீங்கள் ஒரு நூலகம் எடுத்துக்கங்க, ஒரு பயிலகம் எடுத்துக்கங்க, ஒரு விழியகம் எடுத்துக்கங்க, ஒரு குருதியகம் எடுத்துக்கங்க, ஒரு ரொட்டிப்பால் முட்டை திட்டம் எடுத்துக்கங்க. பண்ண வேலைகள் ஒரு பக்கம், அதை தான் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. அரசாட்சி பண்ணுறவங்க நம்ம வரி பணத்தில் பண்ணுறது நியாயம், நாங்கள் பண்ணால் அது நற்பணி இயக்கம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரசிகர் மன்றங்களாக சில வேலைகள் பண்ணியிருக்கீங்க, அதை நான் எதுவும் மறுதளிக்கலை. ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது இதிலிருந்து முற்றிலும் டிஃப்ரெண்டான ஒன்று இல்லை, அதுதான் விஷயங்களை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். இப்போ கவின் ஆணவ படுகொலையில் ஏன் விஜய் பேசலை அப்படின்னு அதுக்கு நம்ம வருவோம். அது ஓப்பன் எண்டடாக இருக்குது, நீங்கள் அதுக்குள்ள வேறு கேள்விக்கு போயிட்டீங்க. எஸ், இன்னொன்று இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் திமுக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட இதற்கான விமர்சன அறிக்கை வெளியில் வரும். ஆனால் மத்தியில் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது அதற்கான எந்த ஒரு குறைஞ்சபட்சம் வரவேற்கலாம், இல்லை எதிர்க்கலாம். ஆனால் அதை பற்றின எந்த ஒரு வெளிப்படையான கருத்துமே வராதப்ப வெறும் திமுக எதிர்ப்பை மட்டும் தாவைக்கா முன் வச்சு காய் நகர்த்துதுங்கிற கேள்வி வருது. ஃபைன், ஆணவ கொலையில் வந்து நாங்கள் அமைதி காக்கலை. அந்த ஆணவ கொலையை நாங்கள் பார்த்த பர்செப்ஷன் வேறு, எங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அந்த கொலையை நாங்கள் ஒரு க்ரைமாக பார்க்குறோம். அந்த கொலைக்கு பின்னாடி 2 சாதிகள் இருக்கிறதா சொல்கிறீங்க இல்லையா? அந்த சாதிகள் மட்டும் இல்லை, தமிழகத்தில் எந்த சாதிகள் எடுத்தாலும் நம்ம வந்து சாதி வேணான்னு சொன்னாலும் தேவையில்லாமல் நம்ம தலையில் அது இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இதை ஃபுல்லாக இது வெறும் ஒரு சாதிய கட்டமைப்பாக பேசுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா ஒரு சாரார் கன்விக்ட் ஆவாங்க, ஒரு சமூகம் குற்றம் சாட்டப்படும், இன்னொரு சமூகம் பிட்டியாக்கப்படும், பாவப்படுத்தப்படும். 2மே போய் அந்த சமூகத்தில் இது மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவ் டாபிக், நான் அதை முடிச்சுக்கிறேன். வேணா நீங்கள் திரும்ப ஸ்கிப் ஆகி வேறு கேள்விக்கு போயிட்டீங்கன்னா தலைவலி. இந்த பக்கத்துலேயும் 95% ஜாதி வேணான்றான், ஜாதி ஆணவம் வேணான்றான். இந்த பக்கத்துலேயும் 95% ஜாதி வேணான்றான், ஜாதி ஆணவம் வேணான்றான். ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கான் பாருங்களேன், இந்த 5-5% புல்லுருவிகள், இவனுங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு சென்சிட்டிவாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீடிங் கிரவுண்டு. நீங்கள் இப்போ இது ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தில் ஜாதிய கொலையாக மட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும், விச் இவென்ச்சுவலி கன்விக்ஸ் த அதர் ஒன். ஒருத்தர் நீங்கள் பிளேம் கேம்குள்ளே கொண்டு போய் தள்ளுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகும், இவனை குற்றவாளியாக்கி, இவனை பிட்டியாக்கி, இதிலேருந்து ஒரு 4 பேர் வந்து இங்கே ஒரு சம்மந்தம் இல்லாத 4 பேர் மேலே கல் எடுத்துருக்கும்.
இப்போ இந்த இடம் என்ன ஆகுனா வெரி வெரி ஹாட் கேக், ஒரு சென்சிட்டிவான இடம். இந்த இடத்துக்குள்ள அரசியல் பண்ணக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது அரசியல் ப்ரீடிங் கிரவுண்டு. எங்களுக்கு இது வந்து ஒரு அமைதிப்படுத்த வேண்டிய இடம். இந்த இடம் எவ்வளோக்கு எவ்வளோ சென்சிபிளாக இருக்குது, இது எவ்வளோ சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணணும், இந்த இடத்த எப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இன்னும் ஒருத்தருக்கு ஒரு கீரலும் ஆகாமல் பார்த்துக்கணும், அப்படி ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் இருந்தோம். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இந்த ஜாதிய ஆணவத்தை பற்றி பேசுகிறாங்க, எல்லாரும் வருத்தப்படுறாங்க. தீர்வை நோக்கி யாராவது போயிருக்காங்களான்னு பாருங்க. 75 ஆண்டு கால இந்திய சுதந்திர வரலாற்றிலையும் குடியரசு வரலாற்றிலையும் ஒரு கட்சி போல சாமி, ஒருத்தர் கூட ஜாதி ஆணவத்துக்கோ ஜாதி ஆணவ கொலைக்கோ தடுப்பு சட்டம் வேணும்னு போவே இல்லை. பேசுறாங்கங்க. நான் ஆட்சி அமைச்சவங்க ஏன் சட்டம் எழுத்தலன்னு கேட்கிறேன். இந்த 75 வருஷத்துல ஜாதி உருவாகல, அதற்கான ஒரு இல்ல தயவு செய்து இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. என் கேள்வி தயவு செய்து இல்லை, என் கேள்வி மட்டும் உள்வாங்கிட்டு சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் ஐ எம் வெரி வெல்கம் டு லேர்ன். என் பாயிண்ட் என்னன்னா, 75 ஆண்டு காலம் 6 வாட்டி ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல, எப்போ பில்லை டிராஃப்ட் பண்ணீங்கன்னு கேட்குறேன். ஜாதி ஆணவம் நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, இந்த மாதிரி கத்தியை வச்சுக்கிட்டு மீசியை முறுக்கிட்டு வீடியோ போடுறது ஆதிய திமிரு பண்ணுறதெல்லாம் பண்ணால் உன் மேலே மார்க் வைப்பேன். அது சமூகத்துக்கு குந்தக விலைக்கு வரந்தான் நான் உன்னை வந்து ரிமைண்ட் பண்ணுவேன். நீ நாளைக்கு அரசு உதவிக்கு வந்தால் நான் கேட்பேன். நான் ஒரு வழி சொல்கிறேன்ல, இது போல் ஜாதி ஆணவத்துக்கு ப்ரிசைஸாக சட்டம் இயற்றுவதற்கு ஒரு டிராஃப்ட் பில்லு உருவாக்கணும். ஒரே ஒரு கட்சி ஒரு டிராஃப்ட் பில்லு சொல்லுங்கள். நான் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா ஃபுல்லாக கேட்குறேன். இது என்ன தெரியுமா பிரச்சனை? கமிஷன் வேஸ்ட்டு. நான் சரி, நீங்க தாவேகா சொல்லுங்க. களத்துல சாதிக்கு எதிரான போராட்டங்கள்ல வரட்டுங்களா திரும்பவும் சொல்றேன், சாதிக்கு எதிரான போராட்டங்கள் இங்க தீர்வு இல்லை. அதான் சொன்னேன். நீங்க வேணானாலும் இல்ல ஐயா, என் பதில் கேட்டுக்கங்க ஐயா. இது வந்து என்கிட்ட பதில் இருக்கு. அதை நீங்க எப்படி சுத்தினாலும் கடைசியில் இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போற பதில். அதனால நான் டைரக்டா அந்த இடத்துக்கு வரேன். ஜாதியை வந்து நம்ம தலைமையிலேருந்து எடுக்கிறது நம்ம கையில் மட்டும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து ஜாதி இல்லை மதம் இல்லைன்ற சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் போகிறாங்க. அப்போவும் கூட இது ஒரு என்ன சொல்கிறது, அன்வான்ட் ஈவில். உங்களை ஒருத்தர் எவனோ ஒரு தேர்ட் ரேட்டட் வந்து உங்களை ஒரு ஜாதி அடையாளத்தில் சொல்லுவான், இவர் இன்னாரு நான் இன்னாருன்னு. அதை ஒழிக்கிறதுக்கு இன்றைக்கி உடனே தீர்வு இல்லை. என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. அந்த தீர்வை நோக்கி நம்ம பெரியார் ஒரு கல் எடுத்து வச்சார், அண்ணா இன்னொரு படி எடுத்து வச்சார், எம்ஜிஆர் ஒரு படி வச்சார், கலைஞர் ஐயா ஒரு படி வச்சாங்க, அம்மா ஜெயலலிதா வச்சாங்க. இதுக்கு தேவையான இது சம்மந்தப்பட்ட ரிசர்வேஷனுக்கு எல்லாரும் வேலை செஞ்சுருக்காங்க. இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் கேள்வி, இந்த ஜாதி ஆணவ கொலைகளுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்குன்னா இருக்குது. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நேராக வன்மமாக பேசினாலோ செயல்பட்டாலோ தண்டனை இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் குறைஞ்சிருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். முன்ன மாதிரி நீங்கள் பேசிடுவீங்களா? இல்லை, நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதில்ல? இந்த கேள்வி இன்னும் சுற்றுது. நான் ரொம்ப கான்க்ரீட்டடாக கேட்குறேன். இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், அதனால நாங்கள் இதில் உடனே எடுக்கலன்னு சொல்லி இல்லை, என்கிட்ட பதில் இருக்கு. நான் இப்போ கேட்குறது இந்த கேள்விக்கு மட்டும், அதை வச்சு ஒரு துணை கேள்வியை மட்டும் சொல்கிறேன். இந்த தரப்பு சொன்னால் இவங்க வந்து கன்விக்ட் ஆயிடுவாங்க, இவங்க வந்து நான் அந்த கொலை அது வந்து ஒரு அந்த கிரைமை பற்றின பார்வை. அது நீங்கள் அந்த சாதிக்கு எதிராக பேச வேண்டாம். குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான இல்லை, அந்த இடத்துக்கு நான் இன்னும் வரலை. அந்த இடத்துக்கு நான் இன்னும் வரலை. நீங்கள் பேசுறது எப்படி இருக்குன்னா, இன்னும் 2 கொலை நடக்கட்டும் தாவேகா சொன்ன மாதிரி நிறைய நான் கேட்குறக்கு இல்லை, அநேகமாக நம்ம 2 பேரை விட பார்க்குறவங்களுக்கு நான் கொடுக்குற கிளாரிட்டி பெட்டராக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கும் புரியும். இதற்கு தீர்வாக நாங்கள் பார்க்கக்கூடியது ஒரு ஜாதி ஆணவ தடுப்பு சட்டம், ஜாதி ஆணவ தடுப்பு கொலைக்கு எதிராக ஒரு சட்டம். உடனே ஒரு பிள்ளை அறிவாளிங்க வருவாங்க கமெண்ட்டில், இப்போ கொலை பண்ணால் மட்டும் என்ன வீட்டுக்கு அமுச்சிக்கிட்டு இருக்கோம், 14 வருஷம் ஜெயிலில் போடுறமே. நான் கேட்குறது, ஜாதி ஆணவமே இருக்கக்கூடாது. அவன் கையில் அந்த கத்தி வச்சுக்கிறதோ கத்தியில் பேர் போட்டுக்கிறதோ கத்தி வச்சுட்டு வீடியோ போடுறதுக்கோ தைரியம் கொடுக்கலன்னா இன்றைக்கி இது நடந்திருக்காது. அது ஒரு கை கலப்பாக முடிஞ்சிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் என் அண்ணன் கவின் செத்துருக்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் அதை தடுத்துட்டீங்க. நாங்கள் அதுக்கு சட்ட போராட்டத்துக்கு மேற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான டைரக்ஷன் ஃபைட் பண்ணியிருக்கோம். விசாகா கைட்லைன்ஸ் படிச்சிருப்பீங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு இது மாதிரி ஒரு என்ஜிஓ போராடி வாங்கினது தான் விசாகா கைட்லைன்ஸ். சொல்கிறாங்க சட்டம் ஏற்றுங்கன்னு, ஏற்றலை. அவனுக்கு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுக்குறான், நீ சட்டம் ஏற்ற மாதிரி தெரில, நான் ஒரு கைட்லைன்ஸ் போடுறேன். இப்படி ஒரு கைட்லைன்ஸ் இருக்கணும். ஒரு அலுவலகத்துலேயும் இத்தனை பேர் இருந்தால் இது இருக்கணும்னு. விஜய் அவர்கள் ஐயா ஒரு நிமிஷம் வரும் ஐயா, இது தயவு செய்து நீங்கள் விஜய்க்கு வாங்க, அஜித்துக்கு வாங்க, நான் பதில் சொல்கிறேன். முதல்ல இந்த பிரச்சனை முடிச்சிருக்கேன். இது விளையாட்டு கதை கிடையாது. திஸ் இஸ் நாட் சம்திங் டு மேக் த இன்டர்வியூ. நான் இன்னும் இதை முடிச்சுக்கிறேன். என் கேள்வி நான் முடிச்சுக்கிறேன். முடிச்ச பிறகு உங்களுக்கு லாக்குனஸ் இருந்தால் கேப் இருந்தால் கேளுங்க. இந்த இடத்துல மட்டும் அதை பண்ண வேண்டாம். இப்போ இந்த இடத்துல இதுக்கான தீர்வு நோக்கி நாங்கள் தான் போயிருக்கோம். இல்லைன்னு மறுக்கிறது கூட ஒரே ஒரு ஆளை கூட்டினாங்க உட்கார பேசும். ஒருத்தர் இதுக்கு செயல்படலைங்க. இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா அதுக்காக போராடிட்டு இருக்கு. நாங்கள் கைட்லைன்ஸ் வாங்குவோம். ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் இமீடியட்டாக சட்டம் வரை எழுதி வச்சுக்கேன், இல்லைன்னு தூக்கி சட்டம் பிடிச்சிக்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல ஒரு தீர்வு இருக்குன்னு நான் சொல்றேன். இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இத்தனை உயிர்கள் எங்க தமிழ்நாடு பீக்குங்க. கடந்த 7 வருஷத்துல ஜாதியான கொலைகள்லயும் இந்த கல்யாணங்களுக்கு எதிரான கொலைகளையும் ஹானர் கில்லிங்களும். நான் இது வந்து திமுகவுக்கு ஆதரவாக சொல்ல, நீங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசலாம். நீங்க வந்து விஜய் அவர்கள் பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக சொல்லியிருக்கீங்க, மேடையில இந்த விஷயத்தை கண்டிக்கிறது அப்படிங்கிறது இவ்வளவு இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். அதுவும் கவின் அவர்களுடைய மரணத்தினப்போ நீங்க இதை பேசியிருந்தோம் அப்படின்னா இன்னும் இது மிகப்பெரிய பேசுபொருளாக வந்திருக்கும். நாங்க ஜாதி எதிர்த்து பேசலன்றது முதல் தவறு. அதை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். இல்ல, விஜய் அவர்கள் பேசின ஒரு காரணம் இப்ப காமிச்சிட்டு என்ன பண்ணலாம்? கவின் ஆணவ படுகொலை தொடர்பா நான் சொல்றது ஜாதியத்துக்கும் இந்த மதத்துக்கும் எதிராக விஜய் சார் பேசின காணொலியில் அவங்களுக்கு தந்தா நீங்க என்ன பண்றீங்க சார்? காமனா ஒரு இடத்துல பேசுறா சார், காமனா கட்சியா வந்தது. இதுதாங்க பிரச்சனையே. இதுதாங்க எங்க எனக்கு இந்த நியாயம் புரியவே இல்லைங்க. ஜாதியத்துக்கு ஆதரவா இருக்கிற கட்சிகளையும் தலைவர்களையும் ஆட்சியில இருக்கிறவங்களையும் இருந்தவங்களையும் பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு இந்த தைரியம் திராணி வரவே மாட்டேங்குது ஊடகங்களுக்கு. ஒரு தலையங்க எழுதி வரங்க, எனக்கு இந்த பதில் சொல்ல விடுங்க. அன்னைக்கு எழுதிருக்கீங்களா? எத்தனை பெரிய முதல்வர் கேண்டிடேட் மேல வந்து ஜாதி கூட்டம் இருக்கு நான் சொல்லட்டுமா? இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நாங்க பண்ண ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாமே. எங்கங்க கல்வி குழந்தைகளுக்கு விருது வழங்கும் விழால மேடையில் வச்சு சொல்றாரு, இந்த ஜாதியும் மதமும் நமக்கு தேவையில்லாத குப்பை, அதை தூக்கி வெளியில போடு, எல்லாரும் அண்ணன் தங்கச்சியா பழகு. இதை அங்க சொல்றோம். நீங்க எங்க தெரியுமா சொல்றீங்க? ஒரு ஹாட் கேக் இருக்கு, கவினை கொலை பண்ணிட்டாங்க, இங்க வந்து வா எல்லாரும் மாதிரி நம்மளும் அரசியல் பண்ணலாம். ஏங்க அது ஒரு சென்சிட்டிவான ஏரியா. எங்களுக்கு தீர்வு நோக்கின பார்வையும் இருக்கு, ஜாதியை நோக்கின பார்வையும் இருக்கு, தெளிவா பயன்படுத்துறோம். நாங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்துறோம். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒருத்தர கூப்பிட்டு காதுல சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கான தெளிவு இருக்கு. தலைவரை ஃபாலோ பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த வார்த்தை தெளிவு இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, பிரச்சனை நடக்கிற இடத்துக்குள்ள போயிட்டு இதுக்குள்ள ஒரு அரசியல். என்ன லாஜிக் சாமி இது? நீங்க பண்ண சொல்றது அரசியல். எங்களுக்கு அதோட சென்சிட்டிவிட்டி புரியுது. நீங்க எல்லாம் பார்க்கவே இல்லையா அமாவாசை படம்? ஓட்டு இல்லைன்னா என்ன பண்ணணும்? அடுத்து திருப்பரங்குன்றதுக்கு போவீங்க. அதுக்கு இதுதான் தீர்வு. எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு பத்தலையோ, எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு குறையுதோ, அப்பப்பெல்லாம் குழப்பம் ஏற்படுத்து, அப்பப்பெல்லாம் குந்தக விளைவின்னு சொல்லி மக்களுடைய லைஃபை வாழ்வாதாரத்தை திருட்டுக்குள்ள தள்ளுற ஆளுங்க நம்ம ஆளுங்க. நான் மும்மூரில் சொல்ல மொத்தமாக அரசியல் அப்படி தான் இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அதை சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல. பிகாஸ் யூ வாண்ட் நியூஸ். தட் இஸ் நாட் வாட் வி ஆர் அப் டு ஃபார் இயர். உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இதை நான் லிஸ்ட்டே போட்டுட்டேன். நீங்கள் திரும்ப அதே கேள்வி கேளுங்க. நான் ஐ எம் நாட் கோன் ஆன்சர். நீங்கள் கமெண்ட்டில் பாருங்கள், பதில் சொல்லுவோம். 1.5 கோடி பேர் வந்து